அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் வகுப்பு 8 இயல் 1 உரைநடை உலகம் தமிழ் வரி வடிவ வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். அதில் இருக்கிற முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். மனிதன் தனது கருத்தை பிறருக்கு அறிவிக்க டேஸை கண்டுபிடித்தான். என்ன கண்டுபிடித்தான்? மொழியை கண்டுபிடித்தான். எழுத்துகளின் டேஸ் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க டேஸ் பயன்படுத்தினான். சைகைகளை பயன்படுத்தினான். மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க டேஸை பயன்படுத்தினான். சைகைகளை பயன்படுத்தினான். எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை குறியீடு. எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை குறியீடு. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து வடிவ நிலை என்பர். ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து வடிவ நிலை என்பர். தற்போது உள்ள எழுத்துகள் ஒரு காலத்தில் டேஸ் இருந்தவற்றின் டேஸாக கருதப்படுகின்றன. பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகின்றன. டேஸ் தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. அச்சுக்கலை. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் இருந்து காணலாம். கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காணலாம். கல்வெட்டுகள் எப்பொழுது முதல் கிடைக்கின்றன? கிமு. மு. அடுத்தது கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை டேஸ் என இருவகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இருவகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து என்பது டேஸ் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும். வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும். வட்டெழுத்து எப்பகுதியில் எப்போது வரை கிடைக்கும்? சாசனங்களில் இடம்பெற்றுள்ளன. சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை. பழைய தமிழ் எழுத்துக்கள் எப்பொழுது வரை கிடைக்கும்? கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில். அடுத்ததாக கடைச்சாக்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. கண் எழுத்துகள். கடைச்சாக்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. கண் எழுத்துகள். கண் எழுத்துக்களை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் டேஸ் எனும் தொடரால் அறியலாம். கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்புதி என்னும் தொடரால் அறியலாம். எழுத்துகள் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் டேஸ் போன்றவை காரணங்களாக அமைகின்றன. பொருள்களின் தன்மை அழகுணர்ச்சி. எழுத்துகளில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் டேஸ் போன்றவை காரணங்களாக அமைகின்றன. பொருள்களின் தன்மை அழகுணர்ச்சி. பழங்காலத்தில் டேஸ் போன்றவற்றில் எழுதினர். கற்பாறை செப்பேடு ஓலை. பாறைகளில் டேஸ் ஓலைகளில் எழுதுவது கடினம். பாறைகளில் வளைகோடுகளையும் ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம். பாறைகளில் நேர்கோடுகளையும் ஓலைகளில் வளைகோடுகளையும் பயன்படுத்தினர். பாறைகளில் நேர்கோடுகளையும் ஓலைகளில் வளைகோடுகளையும் பயன்படுத்தினர். அடுத்ததாக சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் டேஸ் இடப்பட்டன. குறுக்கு கோடுகள் இடப்பட்டன. எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் டேஸ் காலம் முதல் இருந்து வந்துள்ளது? தொல்காப்பியர். ஒரு எழுத்துக்கு மேலே புள்ளி வைக்கும் வழக்கம் எக்காலம் முதல் இருந்து வந்துள்ளது? தொல்காப்பியர். இங்கே பாருங்கள், ஏ
து. அந்த ஏக்கு மேலே புள்ளி இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அது எது அப்படின்னு அர்த்தம். இப்போ எது அப்படின்னு குறியில் இருந்துச்சுன்னா அந்த முதல் எழுத்து ஏது. ஏங்கிறது நெடில். அதே மாதிரி காக்கு பக்கத்தில் புள்ளி வச்சா நம்ம அந்த கா நெடிலாக எடுத்துக்கலாம். தாக்கு பக்கத்தில் புள்ளி வச்சா தா. அப்புறம் ஒரு எழுத்துக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சா அது கை. ஒரு எழுத்துக்கு அப்புறம் 2 புள்ளி வச்சா அது கௌ. ஓகே. மகர எழுத்தை குறிப்பிட டேஸ் எழுத்தின் டேஸ் புள்ளி இட்டனர். பகர எழுத்தின் உள்ளே புள்ளி இட்டனர். இங்கே பாருங்கள், பா இருக்கா, அந்த பாக்கு உள்ள புள்ளி வச்சு மகர எழுத்தை குறிப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு குற்றியலுகர குற்றியலுகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் டேஸ் இட்டனர், புள்ளி இட்டனர். குற்றியலுகர குற்றியலுகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனர். நெக்ஸ்ட்டு துணைக்கால்னு எப்படி போடணும்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இணை கொம்பு அப்படின்னா எது மாதிரி போடணும்னு பாருங்கள். கொம்புக்கால். கொம்புக்கால்னால் அது லாமார போடுறது. இரட்டை கொம்பு அப்படின்னா பாருங்கள். குற்றியலுகர குற்றியலுகர எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம் பாருங்கள். எள்ளுக்கு மேலே ஒரு ஏக்கு மேலே புள்ளி வச்சா அது நம்ம குறியில் கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு ஏ குறியில் இருந்துச்சுன்னா அது ஏ நெடியில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஓக்கு மேலே புள்ளி வச்சாங்கன்னா அதை நெடியில் எடுத்துக்கணும், குறியில் எடுத்துக்கணும். இப்போ குறியில் நம்ம ஓ நெடியில் எடுத்துக்கலாம். அதுக்கு மாதிரி கே, அந்த காக்கு மேலே புள்ளி வச்சாங்கன்னா குறில் கேனா நம்ம கேன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கௌ, அந்த காக்கு மேலே புள்ளி வச்சாங்கன்னா கௌ. சரி, கௌ தான். கோ. நெக்ஸ்ட்டு கோக்கு அந்த காக்கு மேலே புள்ளி வச்சாங்கன்னா அது கோ. கோன்னா அது கோ. அதுக்கப்புறம் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம். இப்போ எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது மாதிரி நைக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ராக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது வகுப்பு 8 தமிழ் வரி வடிவ வளர்ச்சி உரைநடை உலகத்தில் இந்த முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் இருக்குது.